வணக்கம். இன்றைக்கி மொறு மொறு ரவா தோசை சிம்பிளாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு ரவா எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் அரை கப்பு வந்துட்டு மைதா மாவு, அரை கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு வந்துட்டு இடித்து போட்டுக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சி பொடியாக நறுக்கினது, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் நல்லா ஊற்றிக்கோங்க. 3 இல்லைன்னா 4 கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஊறினதுனால கெட்டியாகிடுச்சு மாவும். அதனால் இன்னொரு கிளாஸ் தண்ணியை நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு இந்த மாவை நல்லா கலக்கி விட்டு அந்த தவா பூரா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றி விட்டுருங்க. அதை சுற்றி கொஞ்சம் ஆயிலும் விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இருக்க விட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்பானதும் அதை எடுங்க. அவ்வளோதாங்க.